ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னையிலேருந்து அக்டோபர் 1 இன்னையிலேருந்து உங்களுக்கான சில அழகான புத்தகங்கள் எடுத்து வச்சுருக்கேன். கதை புத்தகங்கள். அதை உங்களுக்கு வாசித்து பதிவு பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஆலிஸ் இன் அற்புத உலகம், ஆலிஸ் இன் ஒண்டர்லேண்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? லூயி கரோல் அவர்கள் எழுதியது. அதோட தமிழாக்கம் நம்ம எஸ் ராமகிருஷ்ணன் ஐயா மொழிபெயர்த்து கொடுத்துருக்காங்க. ஆலிஸ் இன் அற்புத உலகம் அப்படின்னு அந்த கதையை இன்னிலிருந்து தொடங்கலான்னு இருக்கேன். அது மாதிரி ஃபஸ்ட்டு அத்தியாயம் இன்னைக்கு, அது மாதிரி ஒரு அத்தியாயமாக முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இன்னொரு உங்களுக்கான புத்தகம் தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கேன். சரியா? கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரியா? தேங்க்யூ. கதைக்கு போகலாமா? ஆலிஸ் இன் அற்புத உலகம். முதல் அத்தியாயம். முயல் வலையில் வீழ்ந்தாள். ஆற்றின் கரையில் எதுவும் செய்யாமல் வெறுமனே சகோதரியோடு உட்கார்ந்திருப்பது ஆலிஸிற்கு சோர்வு தருவதாக இருந்தது. ஒன்றிரண்டு முறை சகோதரி படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை எட்டி பார்த்தாள். அதில் படங்களோ உரையாடல்களோ இல்லை. படங்களும் உரையாடல்களும் இல்லாத புத்தகத்தால் என்ன பிரயோஜனம் என ஆலிஸ் யோசித்தாள். கோடை நாட்கள் மிகுந்த சோர்வையும் அலுப்பையுமே கொண்டு வருகின்றன. வெள்ளை செவ்வந்தி மலர்களை பறிப்பது கூட மகிழ்ச்சியை தருவதாக இல்லை. இருந்தும் அது ஒன்றே சுவாரஸ்யமான காரியம் என பூப்பறிக்க ஆலிஸ் எழுந்தபோது வெள்ளை முயல் ஒன்று தன் கபில நிற கண்களை உருட்டியபடி அவள் அருகே ஓடியது. வெகு சிறப்பாக அந்த முயலிடம் எதுவும் காணவில்லை என ஆலிஸ் யோசித்த போது, ஓடிய ஓடிய நேரமாகிவிட்டதே என முயல் உரத்த குரலில் சொல்லிக் கொண்டே போவதை கண்டாள். வெகு சாதாரணமாக போல தோன்றிய அந்த நிகழ்ச்சி யோசிக்கும் போது ஆலிஸிற்கு வியப்பாக இருந்தது. இதைவிடவும் அந்த முயல் தன் கோட் பாக்கெட்டில் இருந்து கடிகாரத்தை எடுத்து பார்த்துவிட்டு ஓடுவதை கண்டது அதிசயமாக இருந்தது. அவள் இது போன்ற கோட் அணிந்த முயலையோ அல்லது பாக்கெட்டில் இருந்து கடிகாரத்தை எடுத்து பார்க்கும் முயலையோ ஒருபோதும் கண்டதில்லை. ஆர்வம் பெருக அவள் முயலை பின்தொடர்ந்து வயல்வெளியில் ஓடினாள். முயல் விரைந்து பெரிய குழி போன்ற வளையனுள் புகுந்து கொண்டது. முன் தீர்மானமற்ற அவளும் வளையனுள் புகுந்த பின்பே அதை தீவிரத்தை அறிந்தாள். முயல் வலை மிக பெரிய சுரங்க வழி போல இருந்தது. அவள் எங்கோ வீழ்ந்து கொண்டிருக்கிறோம் என உணரும் வேளையில் தொடர்ந்து விழுந்து கொண்டே இருந்தாள். அந்த சுரங்க வழி ஆழமான கிணற்றினை போல முடிவற்று போய்கொண்டே இருந்தது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என அறியாமலே அவள் தொடர்ந்து ஆழத்தினுள் வீழ்ந்து கொண்டிருந்தாள். அவள் கண்களுக்கு எதுவும் புலப்படவில்லை. வீழ்ந்து முடிந்த பின்பு அவள் பார்வைக்கு சில பொருட்கள் புலனாகின. அறை போன்றிருந்த ஒரு பகுதி. சுவரில் புத்தக அடுக்குகள், அலமாரிகள், அங்கும் இங்குமாக சில ஓவியங்கள், பூகோள வரைபடங்கள் என தொங்கிக் கொண்டிருந்தன. அவள் அலமாரி ஒன்றிலிருந்து ஒரு ஜாடியை எடுத்து பார்த்தாள். அதில் ஆரஞ்சு பழக்கலவை என பெயரிடப்பட்டிருந்தது. ஆனால் அதனுள் எதுவும் இல்லை. கவிழ்த்து பார்த்தால் அந்த ஜாடிகளில் இருந்து ஒரு சொட்டு பழரசம் கூட கிடைக்கவில்லை. அவள் அதை மீண்டும் அலமாரியிலேயே வைத்தாள். ஆலிஸ் யோசித்தாள், இவ்வளவு ஆழத்தில் வீழ்ந்து கிடக்கும் என்னை பற்றி எவ்வளவு வீரமானவள் என வீட்டில் நினைப்பார்கள். இருந்தாலும் நான் அவர்களிடம் அப்படி சொல்லிக் கொள்ளப் போவதில்லை. இப்போது மட்டுமல்ல, வீட்டின் கூரையிலிருந்து விழுந்த போதும் கூட நான் எதுவும் சொன்னதில்லையே. கீழே 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 முடிவற்று எவ்வளவு தூரம் ஆழமாக விழுந்து விட்டேன். இன்னமும் ஆழம் இருக்கிறதே. எத்தனை மைல் பயணித்திருக்கிறேன். நிச்சயம் நான் பூமியின் நடுப்பாகத்திற்கு வந்து சேர்ந்திருக்க வேண்டும். அநேகமாக இது 4000 மைலுக்கு குறையாமலேயே இருக்கும். இது போன்ற சமயங்களில் ஆலிஸிற்கு
தான் பள்ளியில் படித்த பல விஷயங்கள் அறிவை உபயோகப்படுத்திக் கொள்ள நல்ல வாய்ப்பாக அமைந்தது. எப்படியும் சரியான இடத்தில் தான் விழுந்திருக்கிறேன். ஆனால் இது அட்சரேகையா தீர்க்க ரேகையா என்பதுதான் தெரியவில்லை. இதை பற்றியெல்லாம் பெரிய அபிப்பிராயம் எதுவும் அவளுக்கு இல்லை என்ற போதும் அந்த வார்த்தைகளை சொல்வதில் ஒரு புலகாங்கிதம் அடைய முடிகிறதே. அவ்வளவாகவே யோசித்து கொண்டிருந்தாள். நான் பூமியின் நடுப்பகுதியினுள் வீழ்ந்து கிடக்கிறேன் என்றால் பூமியின் மேல் நடக்கும் மக்கள் என் தலையின் மீது தானே நடந்து போவார்கள். இதையெல்லாம் கேட்கக்கூட இங்கே யாரும் இல்லை என்ற போதும் சரியான வார்த்தைகளை உபயோகிக்க வேண்டியிருக்கிறதே. இது என்ன நாடாக இருக்கும்? யாரிடம் கேட்கலாம்? ப்ளீஸ் மேடம், இது நியூசிலாந்தா அல்லது ஆஸ்திரேலியாவா? இப்படி ஆகாசத்திலிருந்து வீழ்வது போல தலைக்குப்புற வீழ்ந்து விட்டு எப்படி நிதானமாக எதையும் கேட்க முடியும் சொல்லுங்கள்? யாரிடமும் கேட்காமல் இந்த இடத்தை எதுவென கண்டு கொள்ள வேண்டும்? நிச்சயம் எங்காவது பெயர் எழுதப்பட்டிருக்குமே. கீழே 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 போய்கொண்டிருந்தாள். எதுவும் புலப்படவில்லை. ஆலிஸிற்கு யோசனையாக இருந்தது. இந்த டினா என்னை விட்டு பிரிந்ததற்காக இன்றிரவு ரொம்பவும் வருத்தப்படும் என தோன்றுகிறது. டினா அவளுடைய பூனை. எப்படியும் அவர்கள் டினாவிற்கு சரியான நேரத்தில் மறக்காமல் பால் வைத்து விடுவார்கள். இருந்தாலும் டீனா, மை டியர் டீனா, நீயும் என்னோடு இங்கே வந்திருக்க கூடாதா? இங்கே எலிகள் எதுவும் இல்லையே. ஒருவேளை நீ வௌவால் எதையாவது பிடிப்பாயோ என நான் பயப்படுகிறேன். அவையும் எலிகளைப் போலத்தானே இருக்கின்றன. இருந்தாலும் பூனைகள் வௌவாலை சாப்பிடுமா என நான் யோசிக்கிறேன். இதை பற்றி யோசித்தபடியே இருந்த ஆலிஸிற்கு சோர்வும் தூக்கமும் அதிகமாகவே அவளாகவே உளறினாள். பூனைகள் வௌவாலை சாப்பிடுமா? பூனைகள் வௌவாலை சாப்பிடுமா? சில வேளைகளில் அவள் வௌவால்கள் பூனையே சாப்பிடுமா என்று மாற்றி மாற்றி உளறினாள். இது எல்லாவற்றிற்கும் அவளிடம் எந்த பதிலும் இல்லை. அப்படி அதை பற்றிய அக்கறையும் இல்லை. அவள் கனவு காணத் தொடங்கினாள். கனவில் அவள் டினாவுடன் கைகோர்த்தபடி நடந்து போவதுதான் போல் கண்டாள். அப்போது அவள் பூனையிடம் கேட்டாள், டினா, உண்மையை சொல், நீ எப்போதாவது வௌவாலை சாப்பிட்டிருக்கிறாயா? உறக்கத்தில் உருண்டு அவள் இன்னும் ஆழத்தினுள் வீழ்ந்தாள். அங்கே காய்ந்த சருகுகள் நிறைந்திருந்தன. சிறு காயமில்லாமல் எழுந்து அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். எங்கும் இருள் நிரம்பி இருந்தது. நீண்ட பாதையொன்றின் வழியில் அவள் நடக்க எத்தனிக்கையில் வெள்ளை முயல் கடந்து போவதை கண்டாள். அது வேகமாக போய்க் கொண்டிருந்தது. ஆலிஸும் காற்றை போல் அதன் பின் தொடர்ந்து சென்றாள். முயல் கத்தியபடி கடந்து போனது. ஓ, என் உறவினர்களே, பூனை மீசக்காரர்களே, நேரமாகிவிட்டதே என்றபடி அது கடந்து போனது. அவள் அதை தொடர்ந்து போவதற்குள் தொங்கும் அறை ஒன்றுக்கு வந்து சேர்ந்தாள். விதானத்தில் நிறைய தொங்கும் விளக்குகள் இருந்தன. அந்த அறையின் எல்லா பக்கங்களிலும் கதவுகள் இருந்தன. ஆனால் அவை யாவும் மூடியிருந்தன. ஆலிஸ் ஒவ்வொரு கதவாக திறக்க முயற்சி செய்தாள். எதுவும் திறக்கவில்லை. தான் எப்படி வெளியேறுவது என்ற யோசனைகளோடு அவள் உட்கார்ந்திருந்தாள். நீங்களும் வெயிட் பண்ணுங்க, அடுத்த அத்தியாயத்தில் சொல்கிறேன். பாய்.